அம்மா தாயே. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏற்பட்ட இடையூறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இங்க நடந்த பிரச்சனையால தொடர்ந்து ஃபங்க்ஷனை நடத்த முடியாத நிலை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். நன்றி. சரிம்மா, நாங்க வரோம். வாங்கம்மா. வாங்க. அம்மாடி சீமா, வீட்டுக்குள்ள வா. மம்மி பூனை, மம்மி பூனை. பாப்பா, நீ தைரியசாலில. பூனை ஓடி போச்சு, பயப்படாத. பாவ குழந்தை உண்மையிலேயே பயந்து போயிட்டா. அஞ்சலி, பயப்படாத, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. கையடையாளம், கருப்பு பூனை, ஆபத்தான அறிகுறி, இதெல்லாம் என்ன மோகினி? உன் அர்த்தம் இல்லாத பேச்சால அஞ்சலி எப்படி பயந்து போயிருக்கான்னு பாரு. இங்க பாரு, பூனை எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வரலாம். அதுக்காக எங்க வீட்டுல சூனியக்காரியோட நிழல் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஜானவி, அஞ்சலி ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சரிம்மா. அந்த கருப்பு கை அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி அதை அழிக்க முடியும்? அது அழிய போறதில்ல. நீங்க எல்லாரும் எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வெளியில கருப்பு கையோட அடையாளத்தோட அர்த்தம் சூனியக்காரி அவளோட கெட்ட திருஷ்டிய உங்க குடும்பத்து மேல வச்சுட்டான். என்ன? அந்த அடையாளத்துக்கு இதுதான் அர்த்தம். உங்களுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது. இதெல்லாம் உன்னால, அதுக்கப்புறம் உங்க அம்மாவால தான் நடந்தது. உங்களை பின் தொடர்ந்துட்டு அந்த சூனியக்காரி எங்க வீட்டுக்கு வந்துட்டா. அத ஏற்கனவே சொல்லிருக்கேன், இவங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. ஆனா அது யாருமே கேட்கல. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த சூனியக்காரி ஏன் எதுக்காக நம்மள பின்தொடரணும்? பவியும் சசியும் ரொம்ப சரியா சொன்னாங்க. உங்களை இவ்ளோ பெரிய பிரச்சனை துரத்திட்டு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்காக தேவையில்லாம எங்க இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்ல. சொல்லு மோகினி, என்ன நடந்துச்சு? இவங்க எதுவுமே செய்யல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சூனியக்காரி அங்கதான் இருந்திருக்கா. நாங்க சஞ்சுவை காப்பாத்த போன இடத்துலதான் இருந்திருக்கா. இவங்க என் குழந்தைய பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்களை சும்மா விட மாட்டாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல ரொம்ப விசித்திரமான ஒரு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படித்தானே பிரேம்? ஆமா பாட்டி, அங்க நடந்துட்டு இருந்த பூஜையை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, யாரையோ பலி கொடுக்க ரெடி பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அந்த பூஜைக்கு காரணமான அவ, அதாவது மோகினி சொல்லிட்டு இருக்க அந்த சூனியக்காரி, 2 பேரும் ஒரே ஆள் தான் எனக்கு தோணுது. ஆனா அக்கா, அங்க யாருமே இல்லன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்புறம் அங்க இருந்த அந்த கிட்னாப்பர்ஸ் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. ரோகிணி, ஒருவேளை அவ எங்க பார்வைக்கு படாம எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு பாத்துருந்துருக்கலாம்ல. அப்பதானே எங்களால கவனிக்க முடியாது. சஞ்சனாவை நம்ம எங்க காப்பாத்தனமோ அந்த இடம் ஜெய்ப்பூர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கிட்னாப்பர்ஸும் இந்த தகவலை தான் கொடுத்தாங்க. அவங்க சஞ்சனாவை யாரோ ஒரு பொம்பளைக்கு தான் வித்தாங்கன்னு. கடவுளே, நாங்க எங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாரும் இல்ல, நீங்க அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது. அந்த பூனைங்க வந்ததுக்கான அறிகுறி இதுதான்.
இது ரொம்ப சிக்கலான விஷயம். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப யோசிச்சு ரொம்ப எச்சரிக்கையோட தான் எடுத்து வைக்கணும். இந்த விஷயத்தோட மூல காரணம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் மோகினியும் ஆண்டியும் இங்கதான் இருந்தாகணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த பொம்பளைய அடையாளம் தெரியும். சரி, நாளைக்கு இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் சந்தோஷம் வந்தது. இந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு நான் போராடியே தீருவேன். வரப்போற சிக்கல் எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து நான் ஜெயிப்பேன்.